வணக்கம் சாமி. என் ஸ்ட்ராட்டஜி தமிழ்ல நான் நம்புறேன். ஏன்னா நான் படிச்சு வந்தது அதுதான். தமிழ் என்ன சொல்லி இருக்குன்னா, தமிழ் அறம் சொல்லி கொடுத்து சீசனுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி மாட்டிறாருங்க. விக்ரமன் மாதிரி இவர் அறம் கரம்ங்கிறாரு. சேனலை மாத்திரம் பார்த்தா சன் டிவில அண்ணா அத்தை ஐயோ அதை பாக்குறதுக்கு இங்க வரான்னு பார்த்தா யாதுமுறை யாவரும் கிளிர், எல்லாரும் ஒண்ணுதான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. பட்டிமன்ற மாதிரி போயிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஈரோடு மகேஸ்வரர் ஒண்ணு விட்டு தம்பி போல. இவங்க சௌந்தர்யா உங்களுடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல இருக்கும். அதை வச்சு கூட கொஞ்சம் உள்ள கமெண்ட் பண்ணாங்க. வரதுக்கு முன்னாடி கோல்ட் ஆயிடுச்சா? இல்ல என் வாய்ஸே இப்படிதான். என்னம்மா பெண்மையா பேச சொல்லு. இப்படி பேசுறது கூட ஒரு வகையான ஒரு அசாசினேஷன் தான். இது விஜய் சேதுபதி வெளியே தெளிவா சொல்லிட்டாரு அவங்க கிட்ட. குரல் இல்லம்மா, ஸ்வீட்னஸ்ங்கிறது குணத்துல தான் இருக்குது. அவங்களுக்கு சிரிப்பு வராது, அவங்களுக்கு கஷ்டம்லாம் யோசிச்சா. ஜெஃப்ரி அவங்க அம்மா பத்தி சொல்லும் போது நமக்கே ஒரு மாதிரி இதாயிரும். இதை பார்த்துட்டு விஜய் சேதுபதியே இமோஷன் ஆயிட்டாங்க. அடே நம்ம ஜாக்லின் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அவங்க பங்குக்கு ஒரு மொக்கையை போட்டுட்டு போறாங்க. என்ன ஏதாவது ஒரு பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு போங்க. அப்புறம் அவ்வளவுதான். வணக்கம் தான். நான் வேற ஏதாவது சொல்ல போறேன்.